அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சிக்கன் பொடி மாஸ் செய்ய போகிறோம். சிக்கன் பொடி மாஸ் சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம், சாம்பார் ரசம் இது கூட வச்சியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிடலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் குக்கரில் போட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி விட்டு குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அவிச்ச முட்டை 1, இதை மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளையை மட்டும் நல்லா நீட்டாக கட் பண்ணி அதையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி சிக்கனில் லேசாக தண்ணி இருந்தால் அதையும் வடிகட்டி எடுத்துட்டு சிக்கனில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கறிவேப்பிலையை போட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டு பொடிசாக கட் பண்ண காஞ்ச மிளகாவையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்தையும் சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கு அப்புறம் இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த கடாயிலேயே 2 முட்டையை உடைச்சி ஊற்றி அது மேலே கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறுமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியா மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் அது கூட சேர்த்துடலாம். சிக்கனையும் போட்டுக்கலாம். அது மேலே அரை எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.